நான் வேலாயுதம் ராஜு. வணக்கம், என் பேர் சரளா தேவி. மாலை வணக்கம். நாங்கள் ஜோ பாரு மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் அவரோட தீவிர ரசிகர். நாங்கள் இதில் மென்மையாக எங்கே நாங்கள் அவரோட இதை பார்த்தோன்னா இந்த சூப்பர் சிங்கர் இதுலேயும் சரிகமாப்பா லிட்டில் சேம்ஸ் இதில் பார்த்து இந்த மாதிரி அன்னதானம் வழங்கப்படுது அப்படின்ட்டு இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு திட்டம், ஒரு விஷயம். இது எத்தனையோ கோடி மக்களுங்களை போய் இந்த அன்னதானம் சேருது. இதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்கள் வரணும், அவரோட மண்டபத்துக்கு வரணும், இதை நாங்கள் எங்கள் கண் குளிர பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தோம், எத்தனையோ கோடி மக்களுங்க இந்த அன்னதானத்தை பெற்று அருந்து விட்டு போகிறாங்க. இது தொடர்ந்து நிலைக்கணும். இந்த ஒட்டுமொத்த அவரோட கட்சிக்கு இந்த மாதிரி சமூக சேவையை செய்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கணும் அப்படின்ட்டு கூறி நன்றியும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, பல கோடி மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சாப்பாடு போகிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு திட்டம், முயற்சி நம்ம கேப்டன் செஞ்சது. மாமிமிக கேப்டன் இன்றைக்கும் அவங்க குடும்பமும் சரி எல்லாரும் நல்லா இருந்து நல்லா சிறப்பாக நல்லா வாழ்த்திட்டு போகணும். நல்லா யார் ட்ரஸ்ட்டு டொனேஷன் கொடுக்குறவங்க கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். இங்கே எனக்கே இந்த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி பல கோடி மக்கள்கள் இதை அனுபவிக்கிறாங்கன்னா அது பெரிய கேப்டன் செஞ்ச ஒரு பாக்கியம். அவங்க குடும்பத்துக்கு போய் சேரணும். பிளெஸ்ஸிங்கும் சரி, நம்மளோட பிளெஸ்ஸிங் தொடர்ந்து இருக்கோம். கண்டிப்பாக திருப்பி வருவோம். நன்றி, வணக்கம். கேப்டன் உயிர் வாழ்ந்த காலத்தில் அவர் இந்த திட்டத்தை கொண்டு அவர் லட்சக்கணக்கான மக்களுங்களுக்கு அவர் உதவி பண்ணது. நாங்கள் மலேசியாவில் இதில் எங்கள் நேரடியாக நாங்கள் பார்த்தது என்னன்னா, அந்த சரிகமாப்பா நிகழ்ச்சி, அந்த லிட்டில் சேம்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு 37 குடும்பத்துக்கு அவர் அந்த பட்டாவை எடுத்து கொடுத்த இதை கண்குளிர நாங்கள் பார்த்தோம். இது ரொம்ப எங்கள் மனசை தொட்டுச்சு. இது கேப்டன் காலில் நடந்தது. ஆனால் இதை தொடர்ந்து அவங்க மனைவியும் அவங்க பிள்ளைங்களும் அவங்க மகனுங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. 2 நிகழ்ச்சிகளும் அவங்க மகனுங்களை பார்த்தோம். அவங்க இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். இதை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது கேப்டனோட காலத்தோடு முடியாத போல் இது தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது அவங்க மனைவிக்கும் அவங்க மகனுங்களுக்கும் இந்த கட்சி மேலும் மேலும் வளரணும். தொடர்ந்து மக்களுங்களுக்கு இந்த மாதிரி சேவைகளை செய்யணும். இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ ஏழை மக்களுங்க இருக்காங்க. இது அவங்க மனசார அருந்து அவங்களோட வாழ்த்துக்களும் எங்களோட வாழ்த்துக்களும் எல்லோரோட வாழ்த்துக்களும் தொடர்ந்து நிலைச்சி இவங்க இன்னும் மேலும் வரணும். மலேசியாவில் அவரோட படத்துங்களில் நாங்கள் பார்த்ததில் அவர் பல ரூபத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் எங்களை ரொம்ப மனசை தொட்ட படம் ஒன்று என்னன்னா, அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனேன்னு அந்த டிவினேஷன்ற அந்த லிட்டில் சேம்ஸில் அந்த பொடியன் பாடினது, அவரோட மகன் அவரை தூக்கி வச்சுருந்தது, இதெல்லாம் இது முன்னுக்கே எங்களுக்கு ரொம்ப அவரோட படங்க மலேசியாவில் ரொம்ப வரவேற்பு பெற்று இன்னும் பார்க்குறாங்க. அவரோட பாடல்களை இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது என்றைக்கும் அழியாதது ஒன்றாக தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவரோட காலகட்டத்தில் அவர் வந்தது, அவர் திரையுலகத்துக்கு அவர் வந்த காலகட்டத்தை வச்சு பார்க்குறப்ப அவர் படிப்படியாக அவர் கொண்டு வந்த இதெல்லாம் சேவைகள், சமூக சேவைகள். அவங்க படமும் மலேசியாவில் அவ்வளோ ஒரு வரவேற்பு வந்துகிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் ஆளுங்க மேலும் பார்க்குறாங்க. இந்த பாடல்களையும் கேட்குறாங்க. சூப்பர்னா அடிதூள் தான். புரட்சி முத்துமணி மாலை அவ்வளோ ஒரு பாட்டு. இந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவர், இதெல்லாம் அவர் இளையராஜா செஞ்சது அந்த பாட்டை அவர் செஞ்சது இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒன்று. படத்தில் நடித்து அது கேப்டன் அவருக்கு வந்தது அது சரியான கொடுப்பனை. அவருக்கு ஒரு பாடல்களும் எல்லாம் மலேசியா மக்கள் ரசிச்சுட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து நாங்கள் ரசிக்கிட்டு இருப்போம். அவங்க அப்பா போலே இருக்காங்க அவங்க 2 பேரும். யாராவது ஒரு ஆள் அவரோட பேரை எடுத்து சினிமாவில் வெற்றி நட போடணும். ஓகே, சின்னவர் நடித்த படம், அவர் சமூக பாண்டியன் நடித்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். ஏன்னா மக்கள் சப்போர்ட்டு இருக்குது அவருக்கு. கண்டிப்பாக அவங்க அப்பா போலே அவர் நடிப்பார்னு ஒரு நம்பிக்கை. அவர் கண்டிப்பாக தூள் கலப்புவார். அதோடு அவர் மேலும் இந்த சினிமா துறையில் வந்துடணும்.
ஸோ கண்டிப்பாக அந்த ரிலீஸ் படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவரோட கட்சியோட வரலாற்றை பற்றி கொஞ்சம் நான் கடந்து வந்திருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கட்சி வந்துட்டு இன்னும் வளரணும். ஏன்னா இப்போ வந்துட்டு மேடம் அந்த கட்சியை அவங்க தலைமைத்துவத்தில் நடத்தி கொண்டு வராங்க. இதுவும் அவங்க தொடர்ந்து வளர்ச்சி அடையணும். தொடர்ந்து இந்த கட்சி நல்ல அமோகமாக வெற்றி பெற்று ரொம்ப மக்களுங்களுக்கு அவங்களோட இந்த மாதிரி சேவைகளை செஞ்சு இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.